பொன்முடி மற்றும் 4 அமைச்சர்கள். தேர்தல் நேரத்தில் நெருக்கடி. ஒரே தீர்வு இதுதான். அடித்து சொல்லும் தலைகள். அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி வழியாக திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்னும் சில அமைச்சர்கள் மூலம் கட்சி மேலும் சிக்கலை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இதிலிருந்து திமுக மீள சில வழிகளை அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் அதிகமான எம்பி சீட்டுகளை ஜெயிக்க வேண்டும் என்பதில் கட்சி உறுதியாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் 40க்கு 40 தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகிறது. ஆனால் அதற்குள் செந்தில் பாலாஜி பொன்முடி வழியாக கட்சிக்கு நெருக்கடிகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இவர்கள் இருவர் மட்டுமல்லாது இன்னும் லிஸ்டில் 4 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதாவது கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதேபோல கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த KKS-R ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்திருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011 வரை வீட்டு வசதி வாரிய அமைச்சராக பதவி வகித்த பெரியசாமி மீதும் 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்குகளில் இருந்து 3 அமைச்சர்களும் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குகளை தானாக முன்வந்து மீண்டும் விசாரித்து வருகிறது. ஆக இந்த வழக்கில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது தவிர அமைச்சர் ஏவா வேலு, MP ஜெகத் ரட்சகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை ரெய்டு நடந்திருக்கிறது. இது எல்லாம் திமுகவுக்கு காத்திருக்கும் சவால். ஒருவேளை அடுத்தடுத்து அமைச்சர்களும் சிறை செல்ல நேர்ந்தால் அந்த கட்சியின் செல்வாக்கில் பெரும் ஓட்டை ஏற்படுத்திவிடும். அதனால் இதிலிருந்து தப்பிக்க சில அதிரடிகளை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயமும் முதல்வருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை அமைச்சரவை மாற்றப்படம் நேர்ந்தால் வழக்கம் போல் சீனியர்களுக்கு பொறுப்பை வழங்காமல் இளையவர்களை அமைச்சர் பொறுப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஒரு பக்கம் பாஜகவையும் மறுபக்கம் அதிமுகவையும் சமாளித்து நிலவும் அதிருப்திகளையும் களைத்து மக்களின் நன்மதிப்புகளை பெற வேண்டிய கட்டாயம் திமுக அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.